ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கோம். சரிங்களா? அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாம இது முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி. அந்த சந்தோஷத்தோடயே நம்ம கிளாஸ் பார்க்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இங்க பாருங்க. இந்த இந்த சேனல் நான் 2023 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றேன். பட் இப்ப என்ன நடக்குது? 2026 மார்ச் வந்துருச்சு. பட் 2024, 25ல இவ்ளோ வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணது, நான் என்னோட செயல நினைச்சு ஸ்டார்ட் பண்ணது. இத சீக்கிரம் நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். நெறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது 2023ல. பட் 26ல தான் நான் 1000 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்றேன். பட் இன்னும் சேனல் மானிட்டைசேஷன் ஆவல. பட் இங்க பாருங்களேன், இவ்ளோ கேப் எதுக்குன்னா, நான் தொடர்ச்சியா என்னுடைய வேலைய நான் எடுத்த காரியத்துல நான் செய்யல. இப்ப 2023 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்ளோ டைம் பாருங்க. 2026 மார்ச்ல தான் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்றேன். பட் என்ன ஆச்சுன்னா இங்க இடையில கன்சிஸ்டன்சி இல்ல. அப்போ ஒண்ணே ஒண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு செயல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நான் ஏதோ ஒண்ணு நெனச்சு என்ன வேணாலும் இருக்கட்டுமே, ஸ்டார்ட் பண்றேன்னா அங்க கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லாம நீங்க எதையுமே சரியான ஒரு பிளான்ல, சரியான நேரத்துல ரீச் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சின்னா என்ன? எந்த ஒரு செயலுமே நம்மளோட உழைப்பு கொஞ்சம் அன்னன்னைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா, அதாவது இப்போ ஒரு செடி நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல, செடி வச்சிருக்கோம். பட் அதுல தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, ஒரே நாள்ல அந்த 10 வருஷம் வளரக்கூடிய அந்த மரத்துக்கு 10 வருஷத்துக்கு தேவையான தண்ணிய நம்ம ஒரே நாள்ல ஊத்திட்டோம்னா அது வளராதா? வளராது. என்ன ஆகும்? செடி வீணா போயிடும். வேர்லாம் அழுகி வீணா போயிடும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ தண்ணி தேவையோ அத ஊத்திக்கிட்டே வந்தோம்னா, சரியான அந்த டைம்ல நம்மளோட டார்கெட்ட நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். எந்த செயலா இருந்தாலும் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க உழைப்ப தந்துக்கிட்டே இருங்க. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பட் என்ன ஆச்சுன்னா, நான் இந்த 2024, 25லாம் சரியா வீடியோ போஸ்ட் பண்ணல. கிளாஸும் எடுக்கல. அப்படியே விட்டுட்டேன். அதனால தான் இந்த லேட். இனிமேல் கடவுளோட ஆசீர்வாதத்துல சரியா பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. அந்த சந்தோஷத்தோடயே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். கதைக்கு கடைசியில நான் கொஸ்டின் கேட்பேன். நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஒரு பையன் சொல்றான். என்ன சொல்றான்? "டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? எங்க தாத்தா டீச்சரா இருந்தாரு. எங்க தாத்தா டீச்சரா இருந்தாரு" அப்படின்னு சொல்றான். எங்க தாத்தா என்னவா இருந்தாரு? டீச்சரா இருந்தாருன்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றான். 2வது "அப்படியா? அப்ப இப்போ உங்க அக்கா என்னவாடா இருக்காங்க? உங்க அக்காவ தான் நான் பார்க்குறேன். ஸ்கூலுக்கு எங்க காலையிலேயே கிளம்பி போறாங்க. உங்க அக்கா என்னவா இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்க அக்கா இப்போ டீச்சரா இருக்காங்க" அப்படின்னு சொல்றான். 3வது. அப்ப அந்த பையனே சொல்றான். "ஓ! அப்படியா உங்க அக்காவும் அப்பன்னா உங்க ஃபேமிலில உங்க தாத்தாவும் டீச்சரு, உங்க அக்காவும் டீச்சரா? சூப்பர்றா" அப்படின்றான். "உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? என்னோட எய்மும் டீச்சர் ஆகுறது தான். அப்போ நாளைக்கு நானும் ஒரு டீச்சரா இருப்பேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஓகேங்களா? அப்ப இந்த 3 சென்டென்ஸுக்கும் உள்ள இங்கிலீஷ் சென்டென்ஸ நான் அப்படியே இங்க எழுதி போட்டிருக்கேன். இது நான் சொன்ன எந்தெந்த வார்த்தைக்கு சரியான சென்டென்ஸ் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, எங்க தாத்தா ஒரு டீச்சரா இருந்தாரு. இங்க 2வது, எங்க அக்கா ஒரு டீச்சரா இருக்காங்க. நாளைக்கு நானும் ஒரு டீச்சரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 சென்டென்ஸ் தமிழ்ல சொல்லியிருக்கேன். இந்த சரியான இந்த 3 சென்டென்ஸுக்கும் உள்ள இங்கிலீஷ் வார்த்தைகள். இது 3 சென்டென்ஸ் நான் இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கேன். இது எது எது எதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மேட்ச் பண்ணி சொல்ல முடியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்ஸர நான் கிளாஸோட லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்ப இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னா, இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு பாருங்க. லொகேஷன். லொகேஷன் இங்கிலீஷ்னு இருக்கணும். சரிங்களா? கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ரோட், ரோட் லொகேஷன் இங்கிலீஷ். அதாவது நம்மகிட்ட ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்குறாங்கப்பா. அவங்களுக்கு நம்ம எப்படி அட்ரஸ் சொல்லணும்? சரிங்களா? நம்ம எப்படி அட்ரஸ் சொல்லணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு அந்த அட்ரஸ் சொல்லும்போது நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே. அப்போ இங்க பாருங்க. நம்மகிட்ட நெறைய பேர் கேட்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நம்மகிட்ட யாராச்சும் அட்ரஸ் கேட்டு வந்தாங்கன்னா, எப்பவுமே கேட்பாங்க. இது இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம் தெரிஞ்சா இது எப்படி போறது?" அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம எப்பவுமே சொல்லணும். பட்டு நமக்கு வந்துரும் அறியாமையிலே. "ஐ டோன்ட் நோ" அப்படின்னு வந்துரும்.
ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ஐ டோன்ட் நோ யூஸ் பண்ணக்கூடாது. வேணாம். இது நல்லா இல்ல அவ்வளவா. சரிங்களா? அதுக்கு பதிலா ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லிடலாம். சாரி சார், ஐ ஹேவ் நோ ஐடியா. இல்லைன்னா ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாரி சார், ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா? ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னா எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லைங்க, எனக்கு தெரியல, நீங்கள் வேற யாராச்சும் ப்ளீஸ் ஆஸ்க் சம் ஒன் அப்படின்னு சொல்லிடலாம். So, ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லாதீங்க, ஐ ஹேவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா இப்போ இதுக்கும் நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, ஒரு கார் வேகமாக வருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இதை உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் காரை ஸ்லோ பண்ணிட்டு கேட்குறாங்க, சார் உங்களுக்கு ஒரு வழி தெரியல, இந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க தமிழில். இங்கே பாருங்க, இப்போ தமிழில் நீங்கள் சொல்றீங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு முதல்ல சொல்றீங்க. ரெண்டாவது வந்து சாரி சார், இல்லை சார் எனக்கு அது தெரியாது, நானே இந்த ஊருக்கு புதுசு, இங்கே வேற யாராச்சும் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க, எடுத்த உடனே எனக்கு தெரியாது அப்படின்ட்டீங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க, இல்லைங்க நான் கொஞ்சம் புதுசு இந்த ஊருக்கு, நீங்கள் வேற யாராச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. இதில் சொல்லும்போது எது ரொம்ப பணிவா அவங்கள, ஓகே பரவாயில்ல, நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டாங்க, அது கொஞ்சம் அப்படியே அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே சார், ஓகே நான் வேற யாராச்சும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னு சொல்ல பதில் அப்படின்னா ஐ ஹாவ் நோ ஐடியா சார், எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க சார், நீங்கள் வேற யாராச்சும் கேட்டுங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தெரியாதுங்க, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னா, டக்குன்னு யாராச்சும் ஏதாவது கேட்கும்போது ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எப்பவுமே இந்த ஐ டோன்ட் நோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லணும், சாரி சார், ஐ ஹேவ் நோ ஐடியா, எனக்கு இல்லை ஐ ஹேவ் நோ ஐடியா, இல்லைன்னா ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கிளாஸில் போகலாமா? ஓகே. இப்போ இப்போ என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களை ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன்பா அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எது வேணாலும் இருக்குமே, வேர் இஸ் அப்படின்னு, வேர் இஸ் த அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட், வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன், வேர் இஸ் த ஹாஸ்பிட்டல், வேர் இஸ் த போலீஸ் ஸ்டேஷன், வேர் இஸ் த பேங்க், வேர் இஸ் த ஸ்கூல், வேர் இஸ் த மார்க்கெட், வேர் இஸ் த பார்க், என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு வேர் இஸ் த அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுங்க. வேர் இஸ் தி. இந்த தீன்றது இதில் எது சொல்லுது அப்படின்னா, ஏங்க அந்த பேங்க் எங்க இருக்கு, ஏதோ ஒரு பேங்க், நம்ம அதை பர்டிகுலராக சொல்லுவோம்ல. இப்போ வேர் இஸ் த பேங்க் அப்படி இங்க பாருங்க, வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த இடத்துல இந்த தி இருக்குல்ல, வேர் இஸ் தி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு. ஸோ இதுல இந்த தி எது சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் அப்போ ஏதோ ஒரு இடத்துல இங்கே பேங்க் இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா ஏதோ ஒரு கார்டு காட்டி ஏங்க இந்த பேங்க் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீன்றது வந்து ஏற்கனவே என்ன மீன் பண்ணுதுங்கன்னா, பேசுறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பொருளை தான் சொல்லுது. இங்க பாருங்க, வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கலாம், இல்லை வேர் இஸ் த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அப்போ கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னா பேசுகிற ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்போது வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா, அப்போ அந்த அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே எங்கேயோ இருக்குது, இங்கே எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ பேசுகிறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் தெரிஞ்சதாகவே அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கே சார் இருக்குது, வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது, வேர் இஸ் த மார்க்கெட், வேர் இஸ் த பார்க், வேர் இஸ் த ஸ்கூல் அப்படின்னு கேட்கும்போது அப்படி கேட்கலாம் எங்கே இருக்குன்னு. அதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவர் கேட்குறாரு, வேர் இஸ் த மார்க்கெட் சார் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை வேர் இஸ் த ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோ ஸ்ட்ரைட், நேராக போங்க, டேர்ன் லெஃப்ட், அப்படியே லெஃப்ட் திரும்புங்க, திரும்பி டேர்ன் லெஃப்ட், திரும்பியும் நேராக போங்க, லெஃப்ட் திரும்புங்க, திரும்பியும் லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது அப்படி சொல்லிட்டு வரீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வரீங்க. சரிங்களா? கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட், திரும்பியும் லெஃப்ட் திரும்புங்க, வாக் ஸ்ட்ரைட், லெஃப்ட் திரும்பி நேராக, வாக் ஸ்ட்ரைட்னா நேராக போங்க திரும்பியும், இட் இஸ் நியர்பை. அது இங்கே இது வரைக்கும் பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, யூ வில் ரீச் த பிளேஸ், இல்லைன்னா யூ வில் ரீச் த ஸ்கூல் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கலாமா, இது ஒரு செட் என்னன்னு பார்க்கலாமா. இது பாருங்க, ஸோ வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை வேர் இஸ் த ஸ்கூல் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. கோ ஸ்ட்ரைட், நேராக போங்க,
லெஃப்ட் திரும்புங்க, டர்ன் லெஃப்ட், திரும்பியும் டர்ன் லெஃப்ட், திரும்பி வாக் ஸ்ட்ரைட், யூ வில் ரீச் த ஸ்கூல். ஓகேங்களா? அப்போ நேராக போங்கன்னா கோ ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட் திரும்புங்கன்னா டர்ன் லெஃப்ட்டு, திரும்பி லெஃப்ட் திரும்புங்கன்னா டர்ன் லெஃப்ட்டு. அப்போ யூ வில் ரீச் த ஸ்கூல் அப்படின்னா யூ வில் ரீச் த ஸ்கூல்னா அந்த ஸ்கூலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க, ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த செட் முடிச்சாச்சு. அடுத்தது இது பாருங்க, இது முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் ஒன்று முடிச்சாச்சு. திரும்பியும் கேட்குறாங்க வேர் இஸ் த, அதே கொஸ்டின் தான், வேர் இஸ் த பேங்க் ஹியர், சார் இது வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. இந்த செட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றீங்க? ஏங்க இங்கே தாங்க பக்கத்தில் தாங்க இருக்கு, இட் இஸ் நியர்பை அப்படின்னு சொல்லிக்கலாம். பக்கத்தில் தாங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் நியர்பை அப்படின்னு சொல்லுங்க. நியர்பைனா பக்கத்தில் இருக்கு, அருகில் இருக்கு, அருகில் அப்படின்னு அர்த்தம். ஐயோ அதுவாங்க அந்த பேங்கா, ரொம்ப தூரமா இருக்குங்க, இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். ஃபார்னா ரொம்ப தொலைவுன்னு அர்த்தம், தூரமாக அப்படின்னு அர்த்தம், தூரமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர்னா இங்கேருந்து அது ரொம்ப தூரமா இருக்குங்க. இட் இஸ் ஃபார் அப்படின்னா அது ரொம்ப தொலைவில் இருக்கு. எங்கேருந்து? ஃப்ரம் ஹியர்னா இங்கேருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னும் கேட்குறாங்க வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அப்போ இன்னொரு பதில் என்ன சொல்லுவான்? இதுதாங்க அது, இந்த பில்டிங் பின்னாடி இருக்கு, இந்த பில்டிங்கோட பின்பக்கமாக இருக்கு. இட் இஸ் பிஹைண்ட் த பில்டிங் அப்படின்னா, அப்போ பிஹைண்ட் அப்படின்னா ஒரு பொருளுக்கும் பின்னாடி இன்னொரு பொருள் இருக்கிறது. ஓகேவா? ஒரு பொருளோட பின்பக்கமா இன்னொரு பொருள் இருக்கு. இப்போ இந்த பில்டிங் இங்க இருக்குன்னா இதுக்கு பின்னாடி தான் பேங்க் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன சொல்லலாம்? இட் இஸ் பிஹைண்ட் த பில்டிங். அப்போ அந்த பில்டிங் பின்னாடி தாங்க அந்த பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது இன்னொன்று. அப்போ என்ன கேட்டோம்? வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கிட்ட பேங்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இங்க தாங்க இருக்கு, இது ரொம்ப கிட்டத்தட்ட இருக்கு, இட் இஸ் நியர்பை அப்படின்னு சொல்றீங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொன்னீங்க? இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், ஏன்னா அது இங்கேருந்து ரொம்ப தூரமா இருக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. மூணாவது என்ன சொன்னீங்க? இட் இஸ் பிஹைண்ட் த பில்டிங், அந்த பில்டிங் பின்னாடி இருக்குங்க அது அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து சொல்றீங்க பேங்க் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இட் இஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல். இன்ஃப்ரண்ட் அப்படின்னா, இன்ஃப்ரண்ட் ஆஃப்னா ஒரு இமேஜ் பக்கத்துல இன்னொரு இமேஜ் இருக்கிறத சொல்லும். சாரி, முன்னாடி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அதை சொல்றத இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்ற வார்த்தை சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சா என்ன அப்படின்ட்டு? இது வரைக்கும் பார்த்துட்டோமா? அப்போ இட்ஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க். இப்போ என்ன கேட்குறீங்க? ஸ்கூல் எங்கே சார் இருக்கு, வேர் இஸ் த ஸ்கூல் அப்படின்னு கேட்குறீங்க. அது ஸ்கூலாங்க. ஸ்கூல் வந்து நீங்கள் எப்படியே போங்க, கோ ஸ்ட்ரைட், அங்கே ஒரு பேங்க் இருக்கும், இந்த பேங்க் அடுத்தது தான் இந்த ஸ்கூல் இருக்கு. இட் இஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு, பேங்க் அடுத்து தான் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க்னா இது பேங்க் அடுத்தது இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ இட் இஸ் நெக்ஸ்ட் டு த பேங்க்னா பேங்க் அடுத்ததான் இருக்குங்க அப்படின்னா. அடுத்தது இங்க பாருங்க, இட்ஸ் இட் இஸ் ஆப்போசிட் டு த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு, அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, நீங்க போங்க அந்த ஆப்போசிட்டுக்கும், சாரி ஹாஸ்பிட்டலுக்கும் எதிர்த்த மாதிரி இருக்கு. இட் இஸ் ஆப்போசிட் டு த ஹாஸ்பிட்டல். அடுத்தது இங்க என்ன சொல்றாங்க? ஏங்க, இந்த பேங்க் எங்க இருக்கு அப்படி கேக்குறாங்க. கோ ஸ்ட்ரைட் ஃபார் 200 மீட்டர். நேரா ஒரு 200 மீட்டர் போங்க. நேரா ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா அங்கதான் அந்த பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது கோ ஸ்ட்ரைட் ஃபார் 200 மீட்டர் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் போங்க. இதோதாங்க ஒரு 200 மீட்டர் நடந்தீங்கன்னா வந்துருங்க அது அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே, அப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண பாருங்க. எல்லாம் என்ன சொல்றோம்? இட் இஸ்ன்னு சொல்றோம். இட் இஸ் அப்படின்னு என்ன? அது இருக்கு. அது இருக்குன்னா என்ன இருக்கு? அவங்க கேட்டது வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்டாங்கல்ல, வேர் இஸ் த பேங்க் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த பேங்க் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ அந்த பேங்க் அது இருக்கு. இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து ரொம்ப தூரமா இருக்கு. இப்போ அந்த இட் இஸ்ன்றது எதை மீன் பண்ணுது? அவங்க கேட்ட கேள்வியில எதை கேட்டாங்களோ அதை மீன் பண்ணுது. இங்கே பேங்க் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த பேங்க்ன்றது இங்கே இட் இஸ்ன்றது
அந்த பேங்க்க சொல்லுது. இட் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர்னா அந்த பேங்க்கு இங்கேருந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இட் இஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்படியே பாருங்க. அப்ப இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஆப்போசிட் டு த ஹாஸ்பிட்டல் கோ ஸ்ட்ரெயிட் ஃபார் 200 மீட்டர். ஸோ இன்னொன்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த மார்க்கெட்? வேர் இஸ் த மார்க்கெட் சார்? வேர் இஸ் த மார்க்கெட் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி இன்னொருத்தவங்க வராங்க உங்ககிட்ட கேட்குறாங்க சார் வேர் இஸ் த மார்க்கெட் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி ஒரே கேள்வி தான். வேர் இஸ்ன்னு தான் வருது. பதிலும் இட் இஸ்ன்னு தான் வருது. பதிலும் எப்படி வருது? இட் இஸ்ன்னு தான் வருது. அப்போ என்ன கேட்குறாங்க? வேர் இஸ் த மார்க்கெட் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. கோ ஸ்ட்ரைட் ஃபார் 200 மீட்டர்ஸ். சார் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு 200 மீட்டர் போங்க. அடுத்தது தென் டேர்ன் லெஃப்ட் திரும்புங்க. திரும்பி ரைட்டு கட் பண்ணுங்க. ரைட்டு திரும்புங்க. யூ வில் see the building. நீங்கள் ஒரு பில்டிங் பார்ப்பீங்க. நீங்கள் கேட்ட இடம் அங்கே இருக்கு. இந்த பேங்க் கேட்டிங்கன்னா சார் மார்க்கெட் கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்சர் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். யாராவது உங்ககிட்ட அட்ரஸ் ஒன்று கேட்டாங்கன்னா அவங்கள விடவே விடாதீங்க. இங்கிலீஷில் இதெல்லாம் வச்சு பேசி அவங்கள ஒரு வழி பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன கேட்குறீங்க? இது ஒரு சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? இங்கே பாருங்க. வேர் இஸ் த மார்க்கெட்? சார் வேர் இஸ் த மார்க்கெட் ஹியர் அப்படின்னு உங்களை வந்து கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் ஒரு 200 மீட்டர் போங்க. 200 மீட்டர் இல்லை, இங்கே எத்தனை மீட்டரோ சார் ஒரு 50 மீட்டர் போங்க. கோ ஸ்ட்ரைட் ஃபார் 50 மீட்டர்ஸ். தென் டேர்ன் லெஃப்ட். அப்படியே லெஃப்ட் திரும்புங்க. திரும்பி தென் தென் டேர்ன் ரைட்டு. திரும்பி ரைட்டு திரும்புங்க. யூ வில் see the building. நீங்கள் ஒரு பில்டிங் பார்ப்பீங்க. அந்த பில்டிங் கிட்ட தான் இந்த இடம் இருக்கு. அவ்வளோதான். த பிளேஸ் இஸ் தேர். அங்கே தான் அந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம்? கண்டினியூஸாக இருக்குங்க. உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க? சார் கோ ஸ்ட்ரைட் ஃபார் 200 மீட்டர்ஸ். இது எத்தனை மீட்டரோ ஜஸ்ட் ஒரு அசைன் பண்ணி சொல்லுங்க. ஒரு 10 மீட்டர் இருந்தால் கூட சார் கோ ஸ்ட்ரைட் ஃபார் 10 மீட்டர்ஸ். தென் டேர்ன் லெஃப்ட். தென் டேர்ன் ரைட். யூ வில் see the building. The place is there. இதை இப்படியே மாற்றி சொல்லலாம்ல உங்ககிட்ட. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எங்கப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அந்த பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சார் கோ ஸ்ட்ரைட் ஃபார் இப்போ ஒரு 50 மீட்டர் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் கோ ஸ்ட்ரைட் ஃபார் 100 மீட்டர்ஸ். அப்போ ரைட் திரும்புங்க. தென் டேர்ன் ரைட். தென் டேர்ன் லெஃப்ட். யூ வில் see the ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். யூ வில் see the building. The place is there. அங்கே தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. யூ வில் see the building. அந்த பில்டிங்கில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம்? ஓகேவா? ஓகே. அடுத்து இது பாருங்க. அதே அட்ரஸ் கேட்குறாங்க. அதே அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வேர் இஸ் த என்ன கேட்கலாம்? வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? ஏப்பா ஒரு வயசானவங்க வந்து கேட்குறாங்க. ஏப்பா இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்குங்க. ரோடை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் த ரோட். அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குல்ல, வாக் அலாங் தட் ரோடு. அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குல்ல, ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்டு மேலேயே போங்க. திரும்பி போயிட்டு டேக் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட். போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் வரும். டேக் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட். சரிங்களா? தென் டேக் த செகண்ட் ரைட்டு. திரும்பி செகண்ட் ரைட் எடுத்து அங்கேருந்து நேராக போங்க. கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட் நேராக போயிட்டே இருங்க. இட் இஸ் ஆன் த ரைட் சைடு. அந்த ரைட் சைடில் தான் நீங்கள் கேட்ட போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப் ஆர் இட் இஸ் நியர் த சிக்னல். இந்த சிக்னல் இருக்கும், அந்த சிக்னல் கிட்ட தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு டைம் பார்த்துலாமா? பாட்டி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏன்ப்பா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி ஒன்றுமே இல்லை பாட்டி, இங்கே பாருங்க. இந்த ரோடை பத்திரமா கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் த ரோட். வாக் அலாங் திஸ் ரோடு. அந்த ரோடுக்குள்ளேயே போங்க. கிராஸ் பண்ணி அங்கே ஒரு ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டு மேலேயே போங்க. போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் கட் பண்ணுங்க. டேக் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட். இல்லைனா டேர்ன் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை டேக் த ஃபர்ஸ்ட் லெஃப்ட். அப்புறம் டேக் த செகண்ட் ரைட்டு. திரும்பி ரைட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நேராக போங்க. திரும்பி நேராக போங்க. கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட்.
இட் இஸ் ஆன் த ரைட் சைடு. அங்கே ரைட் சைடில் தான் இருக்குது நீங்கள் கேட்ட போஸ்ட் ஆஃபீஸு. இல்லைனா இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் பாட்டி எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்னா இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இல்லை இட் இஸ் நியர் த சிக்னல். அது சிக்னல் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எப்படி சூப்பராக இருக்கா? ஓகே. அடுத்தது பாருங்க. அதே அட்ரஸ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏன்பா வேர் இஸ் த ஃபியூல் ஸ்டேஷன்? எங்கப்பா இங்கே ஃபியூல் ஸ்டேஷன்? வாகன எரிபொருள் நிரப்பும் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் த ஃபியூல் ஸ்டேஷன்? ஃபியூல் ஸ்டேஷன் இல்லை பெட்ரோல் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, பெட்ரோல் பங்கா? இதோ இங்கே வாங்க காட்டுறேன். அது இந்த ஸ்கூலை தாண்டி போங்க. கோ பாஸ் த ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலை தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்கு பெட்ரோல் பங்க். அப்போ ஒரு இடத்த தாண்டி போங்கன்னும் போது கோ பாஸ்ட், கோ பாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலை தாண்டி போங்க அப்படின்னா கோ பாஸ்ட் ஸ்கூல். பேங்க்கை தாண்டி போங்கன்னா கோ பாஸ்ட் த பேங்க். ஓகேவா? கோ பாஸ்ட் த பேங்க். சரிங்க, இப்போ இது புரியுதா? அடுத்தது பாருங்க. எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க. அவங்க கேட்டதுக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் நிறுத்தி சொல்றீங்க. எப்படி சொல்லலாம்? தேங்க்ஸ் ஃபார் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் சொன்ன வழிகாட்டுனதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆ, அப்போ அவங்க போயிட்டாங்க. போயிட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்களே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவங்களோட தேவையான அமௌண்ட் எடுத்து திரும்பி வராங்க. நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. எப்பா நீ சொன்னல இந்த வழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். வாஸ் வந்திருக்கு. சரிங்களா? தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்கே பாருங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள்கிட்ட அட்ரஸ் சொன்னவர், அந்த டைரக்ஷன் சொன்னவர் இங்கே இருக்காரு. நீங்கள் போயிட்டீங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. அப்போது ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, சார் சார் நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஐ ஃபவுண்ட் த பிளேஸ். நான் அந்த இடத்த பார்த்துட்டேன். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இல்லைன்னா ஐ ரீச் த பிளேஸ். ஐ ரீச்ட் அப்படின்னா ஒரு ஐ ரீச்டுன்னு வந்திருக்கா பாருங்க. எப்பா நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஐ ஃபவுண்ட் த பிளேஸ்னா நான் அந்த இடத்த பார்த்துட்டேன். ரொம்ப நன்றிப்பா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைரக்ஷன், தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைன்னா ஐ ரீச் பண்ணிட்டப்பா. ஐ ரீச் த பிளேஸ். நான் கேட்டேன்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸு, நான் கேட்டேன்ல அது பேங்க்கு, அந்த பேங்க் வந்துட்டப்பா. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறீங்க. ஐ ரீச் த பிளேஸ், தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல், தேங்க்யூ ஃபார் யுவர் டைரக்ஷன், இல்லை தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள். ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆம், அடுத்தது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொன்னீங்களே இந்த டைரக்ஷன் செம்ம கிளியராக இருந்துச்சு. அப்பா நான் ரூட் கேட்டேன்னு தெரியாமல் இருந்தேன், பட் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் சார், த டைரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச், ஹேவ் எ நைஸ் டே. எப்பவுமே இதுக்குள்ளே முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட்டு அவங்கள தேங்க் பண்ணும்போது மட்டும் எந்தெந்த சென்டென்ஸ்லாம் வருது பாருங்களேன். த டைரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர். நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஐ ஃபவுண்ட் த பிளேஸ். இல்லைன்னா ஐ ரீச் த பிளேஸ். த டைரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர், தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் டைரக்ஷன்ஸ். எனக்கு அட்ரஸ் சொன்னதுக்கு, டைரக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை ஹேவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இத்தனை வார்த்தைகள் பாருங்கள். இதுதான், இதை தாண்டி அட்ரஸ் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி வேற எந்த விதமான இதுவும் இருக்காது. நேராக போங்க, கோ ஸ்ட்ரைட், லெஃப்ட் எடுங்க, டேர்ன் லெஃப்ட், திரும்பியும் லெஃப்ட் எடுங்க, தென் டேர்ன் லெஃப்ட், அப்புறம் நேரம் நடங்க, வாக் ஸ்ட்ரைட். இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ் ஆகும். இதை தவிர வேற எதுவுமே யூஸ் ஆகாது. நேராக போனீங்களா, யூ வில் ரீச் த பிளேஸ். யூ வில் வச்சுங்க, யூ வில் ரீச் த பிளேஸ். இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க யூ வில் ஹிட், யூ வில் ஹிட் த ரோட். நீங்கள் அந்த ரோட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ கேள்வி கேட்கும்போது ஒரே சென்டென்ஸாக யூஸ் பாருங்க. என்ன கேட்குது? வேர் இஸ் த அப்படின்ற ஒரு வார்த்தை, டபிள்யூஹெச்இஆர், வேர் இஸ் த bus stand, where is the post office, where is the bank, where is the market, where is the school, where is the railway station, where is the police station, where is the hospital, where is the park. where is மட்டும் வந்து அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. பதில் எப்படி வருது? இட் இஸ், இட் இஸ்,
இட் இஸ், இட் இஸ் அப்படின்னு வருது. அப்போ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியில் என்ன பண்ணுறோம்? தேங்க் பண்ணுறோம். ஓகேங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இல்லை, தேங்க்யூ வெரி மச், ஹேவ் எ நைஸ் டே. த டைரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர், ஐ ஃபவுண்ட் தட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஐ ஃபவுண்ட் தட் பிளேஸ் அண்ட் ஐ ரீச் தட் பிளேஸ். த டைரக்ஷன்ஸ் வாஸ் கிளியர். ஸோ தேங்க்யூ வெரி மச், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்? டைரக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் டைரக்ஷன்ஸ். இல்லை, தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு முடிக்கணும் இதோட. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் அந்த கொஸ்டின் கேட்டேன்ல ஃபர்ஸ்ட். அந்த ஒரு ஃப்ரெண்டு இன்னொருத்தன்ட்ட சொல்றான், டேய் உனக்கு தெரியுமாடா, எங்க தாத்தா வந்து ஒரு டீச்சரா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? எங்க தாத்தா ஒரு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா எங்க அக்கா ஒரு டீச்சர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? எங்க தாத்தா ஒரு டீச்சரா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ நான் சொல்றேன், முன்னாடி வந்து ஐன்னு போட்டிருப்பேன் அந்த இங்கிலீஷ்ல. அது வந்து நம்ம மாத்தி சொல்றோம், சரிங்களா? எங்க தாத்தா ஒரு டீச்சரா இருந்தாங்கன்னா மை கிராண்ட் ஃபாதர், மை கிராண்ட் ஃபாதர் இருந்தாங்கன்னு சொல்றான். அப்படின்னா என்ன வந்துடும்? வாஸ் ஏ டீச்சர். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் எ டீச்சர். டேய், இப்போ எங்க அக்கா ஒரு டீச்சரா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது மை சிஸ்டர் இஸ் எ டீச்சர். மூணாவது, நாளைக்கு நானும் ஒரு டீச்சரா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பி எ டீச்சர். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இங்கே பாருங்க, என்ன புரியுதுன்னா மை சாரி மை சிஸ்டர், என்னோட அக்கா வந்துருச்சு, ஒரு டீச்சர். மை கிராண்ட் ஃபாதர் ஒரு டீச்சர். ஐ இருக்கு, நான் ஒரு டீச்சர். அப்போ இதுல இருக்கலாம். இந்த சென்டென்ஸ்ல பாருங்களேன். நான் டீச்சரா இருந்தேன், நான் டீச்சரா இருக்கிறேன். சாரி, எங்க அக்கா டீச்சரா இருந்தாங்க, எங்க தாத்தா டீச்சரா இருந்தாரு, நானும் நாளைக்கு டீச்சரா இருப்பேன் ஃபியூச்சர்ல. நாளைக்கு இல்லை, ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இங்க என்ன அப்படின்னா, எந்த வார்த்தைகள்? இதுதான். வாசுன்னு வந்துச்சுன்னா டீச்சரா இருந்தேன். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ டீச்சர் அப்படின்னா, மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ டீச்சர் அப்படின்னா டீச்சரா இருந்தாங்க. அப்ப இது என்ன சொல்லுது? ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. டீச்சரா யார் இருந்தாங்க? எங்க தாத்தா இருந்தாங்க. மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ டீச்சர் அப்படின்னா இருந்தாங்கன்னு அர்த்தம். அது எதை சொல்லுது இருந்தாங்கன்னு? இந்த வாஸ் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுது. வாஸ் அப்படின்ற வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அப்ப இது எதை பத்தி பேசுறது? கடந்த காலத்துல ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. அடுத்தது என்ன சொல்றாங்க? அவன் என்ன சொன்னான்? அப்படியா, உனக்கு இன்னொன்னு தெரியுமாடா, எங்க அக்காவும் டீச்சரா தான் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிறாங்க ப்ரெசென்ட்ல. அப்போ இப்போ ஒருத்தவங்க ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டேட்னா ஒரு நிலையில. ஒருத்தவங்க என்ன நிலையில இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இந்த ஈஸ் தான் சொல்லுது. அவன் என்ன சொன்னா? எங்க அக்காவும் ஒரு டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மை சிஸ்டர் இஸ் எ டீச்சர். சரிங்க, அப்படியா? சரி. அப்போ அடுத்தது என்ன சொன்னா? நாளைக்கு நானும் ஒரு டீச்சரா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த வில் பி அப்படின்றத இருப்பேன் அப்படின்ற ஒரு மீன் பண்ணுது, வார்த்தையை சொல்லுது. அப்ப வாஸ்னா கடந்த காலத்துல ஒரு பொருள் ஒரு இதுவா இருந்துச்சு. ஈஸ்னா இப்போ இருக்கு ப்ரெசன்ட்ல. வில்பினா நாளைக்கு ஒரு பொருள் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, மை கிராண்ட் ஃபாதர், மை சிஸ்டர், ஐ வாஸ், இஸ், வில் பி எ டீச்சர். இந்த வார்த்தை தான். அப்போ நல்லா கவனிச்சுங்க. மை கிராண்ட் ஃபாதர்னா என்னோட தாத்தா, என்ன ஒரு டீச்சர். என்னோட தாத்தா ஒரு டீச்சர். மை சிஸ்டர் ஒரு டீச்சர். என்னோட அக்கா ஒரு டீச்சர். நான் ஐனா நான் ஒரு டீச்சர். இதுக்கு மீனிங் என்ன? ஒரு டீச்சர். பட்டு இவங்க எப்போ இருந்தாங்க, அந்த டைமை மென்ஷன் பண்ற வார்த்தை என்ன? பாஸ்ட்ல ஒரு டீச்சரா இருந்தாங்களா,
இப்ப இருக்கிறாங்களா? இல்ல இனிமேல் வரப்போற காலங்கள்ல இருப்பாங்களான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன? வாஸ்னா கடந்த காலத்துல இருந்தாங்க. ஈஸ்னா ஏதோ ஒரு பொருள் இப்ப இருக்குது. வில்பினா ஃபியூச்சர்ல இனிவரும் காலங்கள்ல ஒரு பொருள் இது மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளா இந்த ஆம், இஸ், ஆர் சாரி வாசு, ஈசு, வில்பி இது மூணும் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப 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 முக்கியம் இது எல்லாமே. இது இல்லாத சென்டென்ஸே இல்ல. ஓகேங்களா? சின்னதா இருந்தாலும் அதனோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கு. நெறைய கத்துக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன அப்டின்னா, நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. என்னன்னா, டெய்லியும் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றோம். எப்போ? 8லேருந்து 8:30 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ற மாரி ஒரு வீடியோ. எப்போ? தினமும் 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் நைட்ல வந்துருது. 2வது என்ன அப்டின்னா, டெய்லி லைவ் இருக்கு. டெய்லி லைவ் எத்தன மணிக்கு இருக்கு? 9 டூ 9:30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? டெய்லி லைவ் வீடியோ பாருங்க. இதுல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, வொக்காபுலரி வொக்காபுலரி வந்து நெறைய இங்கிலீஷ் வார்த்தைகள். அது நம்ப அதனோட மீனிங் என்னென்ன? அது சென்டென்ஸ்ல வரும்போது எப்படி வருது? அதே மாதிரி வார்த்தைகள் உள்ள வெவ்வேறு 2 வார்த்தைய பத்தி சொல்லி, அது எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணுது நம்மள அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து ஹோமுக்கும், ஹவுஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அந்த மாரி இருக்கக்கூடிய நெறைய வார்த்தைகள நம்ம இந்த லைவ்ல பார்க்குறோம். சரிங்களா? சொற்கள் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும். நெறைய சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது? பேசுறதுக்கும், எழுதுறதுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து பேசிக் கிராமர் பத்தின ஃபுல் டீட்டெயிலா அதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொன்னு என்ன? டெய்லியும் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்றோம். அந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? குயிஸ் இருக்கு. இங்கிலீஷ் கிராமர் பத்தியோ, இல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தியோ, இல்ல ஆம் வெக்காபுலரி பத்தியோ, இல்ல டெய்லி ஈவென்ட் நடந்த நியூஸ்ல வரக்கூடிய புது புதான இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கு அந்த குயிஸ்ல. நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள கேட்டுக்கிறேன். 4வது வந்து ஷார்ட் வீடியோஸும் நமக்கு இருக்கு. சின்ன 30 நிமிஷத்துல இல்ல ஒரு 60 செகண்ட்ல சாரி 30 நிமிஷம்னு சொன்னேன் பாருங்க. 60 செகண்ட்ல இல்ல 30 செகண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஷார்ட் வீடியோவும் இருக்கு. அப்போ நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்களா? தேங்க் யூ. இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சதுக்காக, உங்களுடைய டார்கெட் சீக்கிரமா கூடிய சீக்கிரத்திலேயே நீங்க இங்கிலீஷ் பேசி, உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இதோட வீடியோவ முடிக்கணும். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு என்ன பார்க்குறோம்? ஒரு சென்டென்ஸோட ஏபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது கூட ஏபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்ந்துச்சுன்னா, அது என்னவா மாறுது? அதே மாரி ஐபிஎல்இ அப்படின்ற வார்த்தை சேரும்போது, அது என்னவா மாறுது? அதே மாரி இஇ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சேரும்போது அது என்னவா மாறுது? அதே மாரி ஒரு வேர்டு கூட இஆர் அப்படின்ற வார்த்தை சேரும்போது அது என்னவா மாறுது? இத பத்திலாம் நாளைக்கு நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸிய இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனலோட. பை டேக் கேர். மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.